Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது time series analysis. Time series அப்படிங்கிற இதுவும் வந்து one of the business forecasting model. இந்த time series analysisங்கிறது ஒரு certain period of time of occurrenceல இருந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளுடைய அந்த டேட்டாஸ்லேருந்து நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது மெத்தட் தான் டைம் சீரீஸ் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ப்ராஃபிட்ஸ் ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி, ஃப்யூச்சருக்கு நம்ம ஃபோர்காஸ்டிங் பண்ணுற மாதிரி, நம்ம பிஸ்னஸை ஃப்யூச்சரில் எப்படி ரன் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்மளுடைய பாஸ்ட் பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் டைம் சீரீஸ் அனாலிசிஸ். இது ஏன் டைம் சீரீஸ்னு சொல்கிறோன்னா, சர்டன் பீரியட் டைம் ஆஃப் அக்கரன்ஸ்லேருந்து அந்த டேட்டாஸை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரையும் இதில் 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. இந்த 4 காம்போனன்ட்ஸ் வந்துட்டு இந்த மெத்தடில் 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. இந்த 4 காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ் வந்து எதுனா செக்குலர் ட்ரெண்ட் ஆர் ட்ரெண்ட் மெத்தட், சீசனல் வேரியேஷன், சைக்ளிக் ஃப்ளக்சுவேஷன், இர்ரெகுலர் ஆர் ரேண்டம் மூமெண்ட். இதில் செக்குலர் ட்ரெண்டுங்கிறது ஒரு கிராஜுவல் ஆர் ஸ்மூத் அண்ட் ரெகுலர் லாங் டேர்ம் மூமெண்ட். ஒரு ஸ்மூத்தாக ஒரு ரெகுலராக ஒரு லாங் டேர்ம் மூமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். 1 இயரில் ப்ராஃபிட் கூட இருக்கலாமா, நெக்ஸ்ட் இயரில் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 3rd இயரில் வேறு மாதிரி அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அதுலேருந்து நம்ம ஆவரேஜ் எடுத்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணி ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது தான் வந்து செக்குலர் ட்ரெண்ட் மெத்தட். ஸோ ட்ரெண்டுங்கிறது இட் மேபி இப்படி இந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது ட்ரெண்ட். ஸோ அது வந்து ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எடுக்கிறோன்னா அதில் எப்படி நம்மளோட ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து செக்குலர் ட்ரெண்ட் மெத்தட். அதேமாரி சீசனல் வேரியேஷன்னா ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்விம்மிங் பூல் எடுத்துட்டோன்னா அதில் எப்படின்னா வின்டரில் பெருசாக பிஸ்னஸ் இருக்காது, பட் சம்மரில் பிஸ்னஸ் இருக்கும். அதே மாதிரி வின்டர் கார்மெண்ட் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டோன்னா வின்டர் கார்மெண்ட்ஸ் வந்து வின்டர் சீசனில் நிறையா மூவ் ஆகும், சம்மர் சீசனில் மூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து சீசன்ஸை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி சைக்ளிக் ஃப்ளக்சுவேஷனுங்கிறது ஒரு சைக்கிள், ஒரு ஒன் கம்ப்ளீட் பீரியட் ஆஃப் சைக்கிள், அந்த டைமில் எப்படி நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படுது, அது சைக்ளிக் ஃப்ளக்சுவேஷன். அதே மாதிரி இர்ரெகுலர் ஒரு ரேண்டம் மூமெண்ட்டுங்கிறது டியூ டு ஒரு ஸ்ட்ரைக்கு, லாக்டவுன், இப்போ கொரோனா லாக்டவுன், வார், இந்த நேச்சுரல் கெலமிட்டிஸ், இந்த மாதிரி டைமிங்கில் ஏற்படுற ரேண்டம் மூமெண்ட்ஸ், அந்த இடத்துல எப்படி வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது, ட்ரெண்ட் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இர்ரெகுலர் ஒரு ரேண்டம் மூமெண்ட்ஸ். இது வந்து 4 காம்பனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரியஸ். இதில் நம்ம இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் வந்து இந்த ட்ரெண்ட் மெத்தட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரெண்ட். இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 4 திங்ஸ் இருக்குது, 4 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட், செமி ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ் மெத்தட், ஃபிட்டிங் மேத்தமெட்டிக்கல் கர்வ்னு சொல்லிட்டு 4 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம அதில் ஃபஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடியது வந்து மூவிங் ஆவரேஜ் மெத்தட். இந்த மூவிங் ஆவரேஜ் மெத்தட்ங்கிறது இட்ஸ் ஐசோலேஷன் ஆஃப் ட்ரெண்ட் இன் ஸ்மூத்திங் அவுட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் டைம் சீரீஸ். ஸோ ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ட்ரெண்டு இது வந்து நம்ம எப்படி இது வந்து எடுப்போம்னா, ஒரு சக்ஸசிவ் இயர்ஸ்க்கு எடுத்து அதுலேருந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி நம்ம இந்த மெத்தடை ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 4 பார்த்தோம்னா இந்த மெத்தட் என்னன்ட்டு நம்மளுக்கு புரியும், மூவிங் ஆவரேஜ் மெத்தட். அதை பேஸ் பண்ணி தான் இல்லுஸ்ட்ரேஷன் 4 இருக்குது. ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஃபாலோயிங் இயர் வைஸ் டேட்டா ஆஃப் குட்ஸ் கேரிட் பை அ fleet of trucks of a transport company having pan-India network using moving average method. அதிலே கொடுத்துட்டாங்க, மூவிங் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட fleet of trucks, அந்த ட்ரக்ஸ் வந்து குட்ஸ் கேரி பண்ணுது, அதோட இயர் வைஸ் ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அஷ்யூமே 4 இயர்லி சைக்கிள், இது வந்து 4 இயர்ஸாக நம்ம அந்த சைக்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ 4 இயர்ஸ் சைக்கிளில் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயர் வந்து 1975 to 1986 வரையும் இயர் வைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இயரில் குட்ஸ் எவ்வளோ கேரி ஆகிருக்கு பர் டன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டன்னுக்கு இது வந்து இயரு, அதுக்கான கரஸ்பாண்டிங் டன்ஸ் குட்ஸ் கேரி ஆனது கொடுத்துட்டாங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு டேபுலேஷன்லேயே நம்ம வந்து இதில் இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். இதில் எப்படி டேப்லேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்த இயர் எடுத்துக்கிறோம், அடுத்தது குட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து 1975க்கு
2204 டன்ஸ் வந்து குட்ஸ் கேரிட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம அப்படியே சம்மில் கொடுத்த அதை வந்து 2 டேப்லெட் காலத்தில் எடுத்து எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட் 2 காலம்ஸில் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் மெயின் பார்ட்டுக்கு வரும். 4 ஏர்லி சைக்கிளாக தான் இதை பண்ண சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் வந்து அந்த மூவிங் ஆவரேஜில் வந்து 4 இயர்ஸாக நம்மளோட மூவிங் ஆவரேஜாக எடுக்கணும். ஸோ இது சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து இவங்க எழுதி சொல்லிட்டாங்க 4 இயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 4 இயர்ஸுங்கிறது இந்த 4 இயர்ஸ். இந்த 4 இயர்ஸ்க்கான ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு 2204 அண்ட் 250 ஓகே. இந்த 4 இயர்ஸோட டோட்டல் 9744. ஸோ இது 4 இயர்ஸோட டோட்டல். இதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும்னா டிவைடட் பை 4 போட்டால் 2436 வந்துடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபஸ்ட் இயரை விட்டுருணும். நம்ம 4 இயர்ஸ் தானே எடுக்கிறோம். ஸோ செகண்ட் 4 இயர்ஸ் எடுத்துக்கிறோம். செகண்ட் 4 இயர்ஸ் எடுத்துகிட்டு இதில் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் திங், இப்போ வந்துட்டு நம்ம 4 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கோம். அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம எங்கே வந்து இந்த ஆவரேஜை போடணும்? 4 இயர்ஸோட ஆவரேஜ் இது நம்ம எங்கே போடணும்னா 4 இயர்ஸ்க்கான ஆவரேஜ். ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா மிடில் ஆஃப் the 4 things வந்து இந்த 4 இயர்ஸ்க்கு வந்து 75, 76, 77, 78 இதோட மிடில் நம்ம போடுறோம். அதாவது செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில இதான் மிடில் பாயிண்ட்டாக வருது. இந்த பாயிண்டில் இதை நம்ம பிளாட் பண்ணிக்கிறோம் டேப்லேஷனில். ஓகே. ஸோ 76க்கும் 77க்கும் மிடில் போட்டுக்கிறோம். இதுதான் இதில் ஒரு காம்ப்ளிகேட் பார்ட், நத்திங் எல்ஸ். ஸோ இந்த இடத்துல பிளாட் பண்ணிடணும். அடுத்தது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு இப்போது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இருக்குது. ஸோ செகண்டுக்கும் தேர்டுக்கும் அடுத்ததும் 4th, 5th இடையில இருக்க இந்த இடத்துல நம்ம பிளாட் பண்ணிடணும். ஸோ இதோட ஆவரேஜை அதுக்கு கரஸ்பாண்டிங்காக போட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு, 1st to 4th முடிச்சாச்சு, 2nd to 5th முடிச்சாச்சு. அடுத்து 3rd to 4th, 5th, 6th. ஸோ ஓகே, 3rd to 6th அடுத்தது எடுத்துக்கிறோம். அதுக்கு அதே மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த இதுக்கு மிடில் ஆஃப் த 4 இயர்ஸ்க்கும் நடுவில் அதை பிளாட் பண்ணிக்கிறோம். அடுத்தது அதே மாதிரி நம்ம எல்லா இயர்ஸ்க்கும் போட்டோம்னா இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்தது. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் ஒன்று ஒன்றா போட்டே வரணும் கரஸ்பாண்டிங்காக. இது போட்டோம். அடுத்த 4 இயர்ஸ் போடணும். ஸோ அதே மாதிரி இது முடிஞ்சிருச்சு. அடுத்த 4 இயர்ஸ் இதுலேருந்து அந்த மாதிரி பிளாட் பண்ணிட்டே வரணும். அடுத்தது இதுக்கு அடுத்த 4 இயர்ஸ். ஓகே. அடுத்தது இந்த ரெண்டும் முடிச்சிட்டோமா, அடுத்தது இந்த 4 இயர்ஸ், அடுத்தது இந்த 4 இயர்ஸ், நெக்ஸ்ட் லாஸ்ட் 4 இயர்ஸ். இது லாஸ்ட் சைக்கிளாக 4 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துட்ட வந்துட்டு கரெக்டாக பிளாட் பண்ணும்போது 83, 84, 85, 86ன்னு வந்துடுச்சு. இதுக்கு மிடில் நம்ம பிளாட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஆவரேஜ் போட்டுடணும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நீங்கள் டேப்லேஷனை பொறுத்து பார்க்கும்போது இந்த நம்ம எடுத்திருக்க இந்த ஆவரேஜ் 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் எங்கேயுமே எந்த இயருக்குமே சென்டர் ஆகலை, எந்த இயரையுமே அது ரெப்ரசன்ட் பண்ணல. இட்ஸ் மிடில் ஆஃப் சம் இயர்ஸ், மிடில் தான் நம்ம பிளாட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தராக எப்படி டீல் பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு இந்த ஆவரேஜுக்கு ஆவரேஜ் எடுக்க போகிறோம். இதுதான் மூவிங் ஆவரேஜ். இப்போ 4 இயர்ஸாக மூவ் பண்ணோம்ல, அடுத்தது 2 மூவ் பண்ண போகிறோம். இதான் இதோட மெத்தட். ஸோ இந்த 2 ஐட்டம்ஸ் ஏன்னா நம்மளுக்கு இது வந்து எந்த இயரையுமே ரெப்ரசன்ட் பண்ணல, இட்ஸ் இன் த மிடில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு இயர்லி ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா தானே நம்மளால் ஒரு ஃபோர்காஸ்டிங் மாடலை நம்ம ஃபார்ம் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இயர்லி ரெப்ரசன்டேஷனுக்காக இந்த இயரில் இவ்வளோ மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம பிளாட் பண்ணுறதுக்கு இதான் மெத்தட். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், 4 இயர்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 4 இயர்ஸ்க்கு கிடைச்ச இந்த ஆவரேஜ் இதான் மெயின். ஸோ 4 இயர்ஸ் அதோட ஆவரேஜ் டிவைடட் பை 4 போட்டு இந்த ஆவரேஜ் இருக்குல்ல, இதில் நம்ம 2 ஃபர்ஸ்ட் 2, அடுத்த 2, அடுத்தது நெக்ஸ்ட் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளாட் பண்ணிட்டு வரணும். ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ப்ளஸ் பண்ணால் 4927, அதை டிவைடட் பை 2, அடுத்த 2 அதே மாதிரி போட்டே நம்ம வந்து லாஸ்ட் வரையும் நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்லாத்தையுமே இப்படி போட்டுடணும். முடிச்சு அதுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்குவோம். அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது இதுக்கும் மிடில் ஆஃப் த திங்ஸ் இதே மாதிரி தான். எப்படி 4 இயர்ஸ்க்கு மிடில் போட்டோமோ அதே மாதிரி இது ரெண்டுக்கும் மிடில். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இயர்லி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். 1977க்கு
கரஸ்பாண்டிங்காக இந்த ஆவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 இயருக்கு நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது 1978க்கு கரஸ்பாண்டிங்காக வரும். ஸோ இப்படி நம்ம பிளாட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் சைக்கிள், அடுத்தது 2 இயர்ஸ். அதாவது இந்த கிடைச்ச ஆவரேஜை 2 நம்ம மூவ் பண்ணிட்டே வரணும். ஃபஸ்ட்டு 2, அடுத்தது 2 and 3, at 3 and 4, 4 and 5, 5 and 6, 6 and 7, 7 and 8, 8 and 9. இந்த 4 இயர்ஸ் ஆவரேஜ் அதுக்கு நம்ம 2 ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். 2 மூவிங் ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு இயர்லி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும். இந்த இயர் வந்து 1984. அதே மாதிரி இதுக்கு வந்து 1983. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த இயருக்கு இவ்வளோ, 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளாட் பண்ண முடியும். ஸோ 1977ஓடது 2463 அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் மெத்தட். ஸோ இதில் வந்து டேப்லேஷன் தான். இந்த டேப்லேஷன்லேயே நம்ம வந்து எல்லாருமே முடிச்சிடலாம். இந்த டேப்லேஷன்லேயே நம்மளோட ஆவரேஜ் வந்து வந்துடும். ஸோ 1977க்கு இது ஆவரேஜ். ஸோ ஒவ்வொரு இயர் வைஸாக 1984 வரையும் நம்மளுக்கு இந்த 4 இயர்லி ஆவரேஜ் மெத்தடில் கிடச்சிருச்சு. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது வந்துட்டு illustration 5 இருக்குது. அது வந்து மேத்தமெட்டிக்கல் கர்வ் ஃபிட்டிங் வித் டேட்டா ஃபார் ஆட் நம்பர்ஸ். இது வந்து அடுத்த மெத்தட். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைம் சீரீஸ் அனாலிசிஸோட 5th illustration. இதில் வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் கர்வ் ஃபிட்டிங் வித் டேட்டா ஃபார் ஆட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கிவன். இந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. டூரிஸ்ட் அரைவல்ஸ் டூரிங் 1990 to 1996 கொடுத்துருக்காங்க. இயர் 7 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதோட டூரிஸ்ட் அரைவல் வந்து இன் லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வந்து ஃபிட் a straight line trend by method of least square method அப்படின்னு சொல்லிட்டாங்க. and estimate the number of tourists எவ்வளோ அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. that would arrive in the year of 2000 இயரில் எவ்வளோ டூரிஸ்ட் வந்தாங்க அப்படிங்கிறதையும் எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா fit a straight line trend அப்படின்னு சொல்லிட்டாங்க. the straight line trend method அப்படின்னா இது almost by லீஸ்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இந்த மெத்தட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னாலே நம்மளுடைய ஃபார்ம் ஈக்குவேஷன் வந்துட்டு y is equal to a plus bx. இது நம்ம வந்து சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷனில் பார்த்தது தான். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரெண்ட் பை மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா தான், இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ட்ரெண்ட் லைன் ஆன் பேசிஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னா y is equal to a plus bx. இங்கே yங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ட்ரெண்ட் வேல்யூ டு பி கம்ப்யூட்டர். இந்த ட்ரெண்ட் வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2000 இயரோட ட்ரெண்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து இந்த பாஸ்ட் டேட்டாஸை வச்சு ஃபோர்காஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பாஸ்ட் டேட்டாஸை வச்சு 2000 இயர் ஆஃப் 2000ல் எவ்வளோ டூரிஸ்ட் அரைவல் ஆவாங்க அப்படிங்கிற ட்ரெண்டை வந்து கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இது அப்படியே இந்த லீனியர் சிம்பிள் லீனியரில் நம்ம யூஸ் பண்ண அதே லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். ஸோ அதுக்கு உள்ள ஈக்குவேஷன்ஸ் வந்து அங்கேயே நம்ம சொல்லியிருந்த அதே ஈக்குவேஷன் இ ஆஃப் ஒய்க்கு வந்து ஏ இன்டூ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஏ அண்ட் பி வேல்யூ நம்ம வந்து டிரைவ் பண்ணும். அந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இ ஆஃப் ஒய்ங்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் இ ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிற இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண சேம் ஈக்குவேஷன்ஸ் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனில் ஏ இன்டூ என் ப்ளஸ் பி இன்டூ இ ஆஃப் எக்ஸ், e of xy is equal to a into e of x plus b into e of x square. So இங்கே என்னங்கிறது number of years. இங்கே நம்மளுக்கு டேட்டாவில் கொடுத்துருக்க number of years, number of observations 7. ஓகே, இப்போ நம்ம இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லேஷன் ஃபார்ம் பண்ணணும். இந்த டேப்லேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டேப்லேஷனில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அரைவல் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டூரிஸ்ட் அரைவல் வந்து ஒய். ஸோ அது வந்து நம்மளுடைய ஒய். அந்த ட்ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் வேல்யூ ஸோ 1996ல் 30 lakhs பீப்புள் வந்து வந்திருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு டூரிஸ்டாக அப்படின்னா. ஸோ 2000 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இதுதான் ஒய் வேல்யூ. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 18, 20, 23, 25, 24, 28, 30 இது கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியணும். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான எக்ஸ் வேல்யூ, அதாவது அதுதான் நம்ம இப்போ பிளாட் பண்ணணும். சிம்பிள் தான் இது. நீங்கள் வந்து நான் அந்த கிராஃபிக்கெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 இயர்ஸ் இருக்குது. ஸோ 7 இயர்ஸோட மிடில் இயர் எது அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 இருக்குது. ஸோ 7 இயர்ஸோட மிடில் இயர் 1993. ஸோ இந்த 1993 வந்துட்டு
நம்ம வந்து x is equal to 0 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மிடில் ஆஃப் த இயரை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம கிராஃபாக பிளாட் பண்ணுறோம். ஸோ மிடில் ஆஃப் த இயர் வந்து 93. இந்த 93 வந்து x is equal to 0ங்கிற இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய 90, 91, 92 வந்து 3 பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் 94, 95, 96ங்கிற 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான வேல்யூஸ் இந்த பக்கம் உள்ளது நெகட்டிவில் வரும், இந்த பக்கம் உள்ளது பாசிட்டிவில் வரும். ஸோ 0, -1, -2, -3. ஸோ இந்த பக்கம் இருக்க 3 இயர்ஸ்க்கு, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க 3 இயர்ஸ்க்கு 0, 1, 2, 3. ஸோ இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூஸ். ஓகேவா? ஒய்ங்கிற இந்த ட்ரெண்ட் வேல்யூக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூஸ் வந்து இந்த -3, 2 அந்த இதுதான் இந்த எக்ஸ் வேல்யூஸ் தான். ஸோ அதை கொண்டு வந்து இந்த டேபுலேஷனில் நம்ம போடுறோம். ஸோ 90க்கு வந்து -3, 91க்கு -2, 92க்கு -1, 93 தான் மிடில் ஆஃப் த இயர். அதுதான் x is equal to 0 நம்ம எடுத்துட்டு 0, 94, 1, 2, 3. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு சேம் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு தேவை வந்து e of x தேவை, e of y தேவை, அண்ட் x ஸ்கொயர் தேவை, xy தேவை. ஸோ நம்ம அந்த ஃபார்மில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே போட போகிறோம். இப்போது e of y வந்துட்டு நம்மளுக்கு டைரெக்டாக கொஸ்டின்ஸில் கொடுத்ததோட டோட்டல் வேல்யூ. e of x வந்து இப்போ நம்ம பிளாட் பண்ண கிராஃப்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட வேல்யூ. ஸோ இதை நீங்கள் இதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோன்னா 0 வரும். ஸோ மிடில் ஆஃப் த வேல்யூ வந்து 0ன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் 3 நெகட்டிவ்ஸ், இந்த பக்கம் 3 பாசிட்டிவ்ஸ். ஸோ 0. அடுத்தது வந்து எக்ஸ் ஸ்கொயர், இதை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு வரது தான் e of x ஸ்கொயர். xyங்கிறது x into y. ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் டோட்டல் கிடச்சிருச்சு. இந்த டோட்டல் தான் சமேஷன் ஆஃப் y சமேஷன் ஆஃப் எக்ஸ்க்கும் வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த நம்ம ஜஸ்ட் நம்மளோட அந்த 1 and 2 ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எதுக்குன்னா a and b வேல்யூ நம்ம டெரைவ் பண்ணுறதுக்கு, a and b வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால ஸோ e of y is equal to a into n plus b into e of x. ஸோ e of y வந்து நம்மளோட டோட்டல் 168 அண்ட் a வந்துட்டு தெரியாது, அதுதான் நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம எடுத்துருக்க அப்சர்வேஷன்ஸ் வந்து 7 இயர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் எடுத்திருக்கோம். ஸோ என்னங்கிறது 7 ப்ளஸ் பி இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் 0 ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் 7a is equal to 168. So a is equal to 168 divided by 7, a is equal to 24. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2ல வந்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் டேபுலேஷன்லேருந்து. ஸோ e of x by 53, a வந்து நம்ம இப்போ இங்கே டெரைவ் பண்ண 24, e of x 0, b into e of x square 28. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா b வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம கம்ப்யூட் பண்ண போகிறோம் y வேல்யூ. y தான் ட்ரெண்ட். அவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது வந்து 2000 இயர் ஆஃப் 2000ல் எவ்வளோ டூரிஸ்ட் வந்தாங்க அப்படின்னு நம்மளை எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ y is equal to a plus bx. அதில் y is equal to a வந்து 24 plus b வந்து 1.893, a 24, b 1.893 into x போடுறோம். போட்டாச்சா? இப்போ y is equal to 24 plus இந்த ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்மளை எஸ்டிமேட் பண்ண சொன்னது 2000th இயருக்கு how many டூரிஸ்ட் அரைவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த இடத்துல நம்ம எக்ஸ் வேல்யூவாக எதை பிளாட் பண்ணணும், எதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே நம்மளோட எக்ஸ் வேல்யூஸாக கரஸ்பாண்டிங் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு இயருக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் பிளாட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். இப்போது 96க்கு 3னா 97க்கு 4, 98க்கு 5, 99க்கு 6, 2000க்கு 7. ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போது நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ அப்படி தானே நம்ம போட்டிருக்கோம். இந்த இயருக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ 3, 96க்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ 3னா 97க்கு 4, 98க்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 2000க்கு 7. ஸோ அந்த வேல்யூவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இயர் ஆஃப் 2000க்கு கரஸ்பாண்டிங்கான எக்ஸ் வேல்யூ 7. ஸோ y is equal to 37.25 lakhs. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்த இயர் ஆஃப் 2000 y வந்துட்டு அதாவது நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் அரைவல் ஃபார் இந்தியா வில் பி 37.25 lakhs.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சம் முடியுது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.